நான் ஸ்ரீ ஆதித்யா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியோட ஃபவுண்டர். நம்ம பழங்கால வேதி கணிதம் சொல்லுவாங்க. அந்த வேதி கணித முறை அப்படின்றதே இப்ப வெளியில நிறைய பேருக்கு தெரியாத வண்ணம் இருக்குது. அப்படின்னா என்னன்றதே வெறும் எங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்றோம். மற்ற இடத்துல வேதி கணிதம்னா அது புதுசா தெரியுது. ஆனா நம்ம பழங்காலத்துல பயன்படுத்தின ஒரு முறை தான் வேதி கணித முறைன்றது. நார்மலா ஒரு மளிகை கடையில கூட அவங்களுக்கு தெரியாம அந்த வேதி கணித முறையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியணும். பள்ளி குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே அந்த மன ரீதியான ஒரு கால்குலேஷன்ல வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறோன்றதுக்காக மட்டுமே தான் இந்த ப்ரோக்ராமே நான் கண்டக்ட் பண்ணதோட ஒரு மெயின் கான்செப்டே அதுதான். ஒரு சின்ன டெமோ அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட ஒரு மல்டிப்ளிகேஷன் சம்ம வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா கால்குலேட்டர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆன் தி ஸ்பாட்ல சொல்லுவாங்க. ஸோ இதனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. மேத்ஸ்ன்றால என்ன அப்படின்னா நம்ம லைஃபோட சேர்ந்து வர்ற ஸ்கில் தான். மேத்ஸ்ன்றது சப்ஜெக்ட் கிடையாது, அது லைஃப் ஸ்கில். அப்ப நம்மளோட லைஃப்ல மேத்ஸ்ல உள்ள ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒரு 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 மாணவன் என்ன பண்றான் அப்படின்னா ஈஸியா அதை மாத்துறான் அப்படின்னா இந்த பழக்கம் நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னா அவனோட ஃபியூச்சர்ல அவனோட லைஃப்ல வர்ற ப்ராப்ளம்ஸையுமே ஸ்மார்ட்டா யோசிச்சு அதை சரி பண்ணக்கூடிய அந்த ஒரு வேல்யூபுல்லான ஒரு திங்கிங்கை வந்து அந்த குழந்தைக்கு உருவாக்கணும். இது எல்லாருக்குமே போய் சென்றடையணும்ன்ற ஒரே ரீதி தான் இந்த கிராண்ட் வேதிக் மேத்ஸ் ஹண்ட்ன்றதே. குழந்தைகள் வந்து இப்ப ஒரு டெமோ பண்ணுவாங்க. இங்க வந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லயே வந்து 250 சம் முடிக்கிறாங்க. மல்டிப்ளிகேஷன் ஒரு ப்ரோக்ராம அங்க கண்டக்ட் பண்றதுனால 4 ஸ்கூலையும் கூப்பிட்டுருக்கோம். மற்ற ஸ்கூல்ஸ்ல அபாகஸ் அந்த மாதிரி தான் இருக்கே தவிர வேதி கணிதம் இல்ல. மற்ற ஸ்கூல்ஸ்லயும் இது வரணுன்றதுக்கான ஒரு அவேர்னஸா தான் நான் இதை பண்றேன். என்னோட பேர் நந்தினி ஜீவானந்தம்.